Third standard Science English Medium Unit 2 States of Matter. Matter. Leela, look at the picture and list out the things you see in it. Leela. Yes, madam. Sun, river, boat, house, tree, car, birds, etc. Teacher. Very good. There are many things in this picture. Some of them are natural and some are man-made. சில பொருள்கள் மேன்மேடாக மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, சில இயற்கையாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. You can see a number of things around you. Everything you can see and touch it is made up of matter. Anything that occupies space and has mass is called matter. இடத்தை அடைச்சிக்கொள்றதும் எடை நிறை உடையதும் தான் நம்ம மேட்டர்னு சொல்கிறோம். வாட் இஸ் மாஸ்? மாஸ் இஸ் a measure of how much matter is in an object. The air we breathe, the food we take and the water we drink all have matter in them. Do you know that even you are made up of matter? The space occupied by an object is called its volume. Volume na gana alavu appdinu artham. States of properties of matter. Matter can exist as solid, liquid and gases. அது பருப்பொருள்களை மூன்று வகையாக பிரிக்கலாம். அது என்னென்னா solid, liquid, gas. Solidனா திடப்பொருள், liquidனா திரவப்பொருள், gasனா வாயு பொருள். Solid, rigid, fixed shape, fixed volume. Liquid, not rigid, no fixed shape, fixed volume. Not gas, not rigid, no fixed shape, no fixed volume. Solid. Solids are things that have a definite shape and volume. Definite shape and volume இருக்கு. They occupy a fixed shape. இடத்தை அடைத்துக்கொள்ளும். The particles or solids are packed very tightly. இதனுடைய particles எல்லாம் நல்ல டைட்டா இருக்கும். Some examples. See the some examples. Liquid. Liquid are the things that do not have a definite shape but occupy space. They have a definite volume. They take this shape of the container. See the containers. Kerosene in bottle, oil in bottle, milk in the jug, juice in glass, water in the gas. அப்போ குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. ஆனால் எந்த பாத்திரத்தில் எந்த கண்டெய்னரில் வச்சுருக்கோமோ அதனுடைய வடிவத்தை வந்து லிக்விட் வந்து பெறும். இந்த மேட்டர் இன் லிக்விட் ஆர் லூஸ்லி பேக்டு. அது வந்து அதனுடைய பார்ட்டிகிள்ஸ் வந்து லூஸாக இருக்கும். ஸோ லிக்விட் கேன் ஃப்ளோ ஃப்ரீலி. Gases. The matter in gases are very loosely packed, so they can move around freely in all directions. எல்லா இடத்துலையும் வந்து கேஸ் வந்து மூவ் ஆகக்கூடியது. நம்ம ஏர் தெரியும் இல்லையா, அது வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது இல்லையா, அதுதான். மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் ஆர் கலர்லெஸ். இதுக்கு வந்து கேஸஸ்க்கு வந்து கலர் கிடையாது. சம் எக்ஸாம்பிள்ஸ்: cloud, smoke, gas cylinder, spray, water vapor, wind. இல்லை சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான நம்ம வந்து சாலிட் அப்படின்னா வந்து எஸ்ன்னு போட்டு எழுதணும், லிக்யூடுனா எல்என் போடணும், கேஸஸ்னால் ஜி போடணும். இப்போ பாருங்கள், சம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் இல்லையா, அது வந்து என்ன லிக்யூடு, ஸோ எல். சேர், சாலிட், எஸ். ஏர் ஃபில்டு பலூன்
அப்படிங்கிறது காற்று நிரம்பியது. காற்றுங்கிறது கேஸு. ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம என்னென்னு போடணும், ஜி. ஸோ மீதியெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்க. சேஞ்சஸ் இன் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். மாற்றங்கள், நிலை மாற்றங்கள் என்னென்ன, பருப்பொருள்களுடைய மாற்றம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மெல்டிங், சேஞ்ச் ஆஃப் solid into liquid on heating is called melting. For example, ice is heated, it will change into water. அதாவது ஐஸை நம்ம ஹீட் பண்ணும்போது அது என்னவா மாறுது, வாட்டராக மாறுது. அது மெல்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது எவாப்ரேஷன், ஆவியாதல். Change of liquid into vapor on heating is called evaporation. For example, if water is heated, it will change into steam. Freezing, change of liquid into solid on cooling is known as freezing. நம்ம ஃப்ரீசரில் வந்து ஒரு ட்ரேயில் தண்ணி ஊற்றி வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் வந்து அந்த ஃப்ரீசரில் இருக்கிற தண்ணி வந்து என்ன ஆகிடுது, ஃப்ரீஸ் ஆகிடுது, ஐஸ் கட்டி ஆகிடுது. அதுக்கு பேர் தான் ஃப்ரீசிங். கண்டென்சேஷன், சேஞ்ச் ஆஃப் கேஸ் இன்டு லிக்யூட் ஆன் கூலிங் இஸ் கால்ட் கண்டென்சேஷன். சுருங்குதல், அதாவது clouds on cooling condense and fall as rain. மேகம் குளிர்ந்து மழையாக பெய்யுது இல்லையா, அது போல் அதுக்கு பேர் தான் வந்து என்ன, கண்டென்சேஷன், சுருங்குதல் அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தது ஃபியூயல்ஸ். ஃபியூயல்ஸ்னால் எரிபொருள் அப்படின்னா, ஃபியூயல்ஸும் வந்து சாலிட் ஃபியூயல்ஸ், கேசியஸ் ஃபியூயல்ஸ், லிக்யூட் ஃபியூயல்ஸ். இதுக்கெல்லாம் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கோல், நிலக்கரி, கரி, உட்டு, டங், கவுட்டங். கேசியஸ் ஃபியூயல்ஸுக்கு வந்து கூப்பர் கேஸ், கேஸஸ். லிக்யூட் ஃபியூயல்ஸ்க்கு வந்து கேராசின்ஸ், வெஜிடபிள் ஆயில்ஸ், பெட்ரோல், டீசல்ஸ். ஓகே, தேங்க்யூ.